அனைவருக்கும் வணக்கம் and a very happy Monday back to Chennai exciting updates ஓட அதோட நேத்து நம்ம சேனல்ல Redmi K50 gaming edition இல்லனா Poco F4 GT இந்த ஸ்மார்ட் போன் உடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் அப்லோட் பண்ணிருந்தேன். நீங்க ஒருவேளை மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்கிறேன், நீங்க செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு அப்டேட் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த புது கூல் ஃபீச்சர் Xiaomi, Oneplus, Samsung இந்த ஸ்மார்ட் போனுக்கு வரப்போகுது. அது என்ன ஃபீச்சர் அப்படினு பார்த்தறலாம். Xiaomi vs Apple அப்படிங்கற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதுவும் என்னன்னு பார்த்தறலாம். Realme 9 Pro Plus இந்த ஸ்மார்ட் போன் உடைய சேல் பத்தி தெரிய வந்திருக்கு. எல்லாமே பார்த்தறலாம் டெக் நியூஸ் நம்பர் 759ல. இன்னைக்கும் Paytm கான்டெஸ்ட்க்கு டீடைல்ஸ் எப்போ மாதிரி கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க செக் பண்ணிக்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறதா இருந்தா என் பேரு வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இந்தியால பாப்புலரா இருக்கக்கூடிய ஃப்ரீ ஃபயர் இந்த கேம் வந்து இப்போ ஆப் ஸ்டோர் அண்ட் பிளே ஸ்டோர்ல இல்லை அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியா இருக்கு. எஸ், இந்த கேமை வந்து ஆப் ஸ்டோர் அண்ட் பிளே ஸ்டோர்ல இருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்தியாவில் பேன் ஆயிடுச்சா அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்குறீங்க. இது பேன் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கிளியரா இல்லை. இதுக்கான ஒரு டெடிகேட்டட் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு, நான் கார்டு கொடுக்குறேன், அந்த வீடியோ நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃப்ரீ ஃபயர் ரிலேட்டடானது. வாட்ஸ்அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல வந்து வாட்ஸ்அப் ஆப்ல என்னென்ன இருக்கோ எல்லா ஃபீச்சருமே வெப் வெர்ஷனுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு ஃபீச்சர் இப்போ ரோல் அவுட் ஆகிறது பீட்டா யூசர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப் வெப் காலிங் ஃபீச்சர். எஸ், இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2021லேருந்து இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ தற்சமயம் பீட்டா டெஸ்டிங்கில் வந்து நிறைய பேருக்கு இந்த ஃபீச்சர் ரோல் அவுட் ஆகுது. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் வெப் வெர்ஷன் அதாவது டெஸ்க்டாப்லேருந்தே நீங்கள் இனிமேல் கால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து இப்போ எனேபிள் ஆயிருக்கு. Xiaomi vs Apple அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டிங் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாமியுடைய சேர்மேன் வந்து விபிஓ, அதாவது ஒரு பாப்புலரான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் பிராண்ட் தான் வந்து குளோபலாக பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். 2025க்குள்ள நாங்கள் தான் நம்பர் 1 இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்சமயம் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அண்ட் சாம்சங் தான். மாறி மாறி இந்த ரெண்டு பிராண்ட்ஸ் தான் வந்து குளோபல் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேர் தான் டாப்பில் இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரை தாண்டி நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் இருப்போம். இன்னும் சொல்ல போனால் ஹுவாவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் மட்டும்தான் வந்து ஆப்பிளை தாண்டி ரொம்ப வருஷம் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருந்தது. ஸோ ஹுவாவி இல்லாத இடத்த வந்து நாங்கள் ஷாமி ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஹுவாவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஎஸ்ஆல பேன் ஆகி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. இப்போ ஷாமி அந்த இடத்த ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னது வந்து ஆப்பிள் அண்ட் யூஎஸ் கவர்மெண்ட் எல்லாம் இதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு தெரியல. ஸோ ஷாமி வர்சஸ் ஆப்பிள் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்பவே பெருசாக போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த தூம் பெஞ்ச் மார்க்ஸில் பெஸ்ட் ஃப்ளாக்ஷிப் அண்ட் மிட் ரேஞ்ச் வந்து ஜனவரிக்கானதை ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ரிவீல் ஆனதில் பெஸ்ட் மிட் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்னாப் டிராகன் 778ல லான்ச் ஆனது தான். இந்தியாவில் லான்ச் ஆன டிவைசஸும் இங்கே லிஸ்டிங்காக இருக்குது. டாப் ஆஃப் த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iQOO Z5, ரெண்டாவது இடத்துல உங்களுக்கு Realme GT இருக்குது. தேர்ட் பிளேஸில் Mi 11 Lite அண்ட் Mi 11 Lite 5G NE இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. அதே சாம்சங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th and 7th பிளேஸில் A52s அண்ட் AM52 இருக்குது. iQOO Z3யும் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குற இந்த லிஸ்ட் தான் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மிங் மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதே ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச்சே ஆகலை. டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் Mi 12 Pro, Red Magic 6 வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது. ROG Phone 5s வந்து தேர்ட் பிளேஸில் இருக்குது. OnePlus அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th and 9th பிளேஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. Realme GT 5th பிளேஸில் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் வந்து ஃப்ளாக்ஷிப்பில் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த கூல் ஃபீச்சர் வந்து இனிமேல் OnePlus, சாம்சங் அண்ட் ஷாமியுடைய ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ்க்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எஸ், Android 12 உடைய கூகுள் பிக்சல்லே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர் டைனமிக் தீமிங் ஆர் மெட்டீரியல் யூ. இந்த ஃபீச்சர் வந்து பிக்சல் டிவைசஸ்க்கு தான் அப்படிங்கிற மாதிரி Android 12 லான்ச் பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க. பட் இனிமேல் வந்து சாம்சங், OnePlus அண்ட் ஷாமி டிவைசஸ்லையும் இது அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறது. தற்சமயம் வந்து ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ் சாம்சங் உடைய S22, OnePlus உடைய 9 சீரீஸ் அண்ட் 10 சீரீஸ், அதுக்கப்புறம் ஷாமி உடைய Mi சீரீஸ், இதிலெல்லாம் வந்து இது ரோல் அவுட் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ டைனமிக் தீமிங் ஆர் மெட்டீரியல் யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய வால்பேப்பர். ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கும்போது எல்லார் கையில் இருக்கும் போது அது ஒரே மாதிரி இருக்கும். பட் இந்த டைனமிக் தீமிங்னால நீங்கள் செலக்ட் பண்ணுற வால்பேப்பர் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஐக்கன் கலர் மாறுறது, எல்லா விஷயங்களும் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால வந்து ஸ்மார்ட் ஃபோன் ஒரே ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காக உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைனமிக் தீமிங் ஃபீச்சர் இனிமேல் இந்த டிவைசஸ்க்கும் வரப்போகுது. மோட்டோரோலாவுடைய ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் Motorola Edge 30 Pro இந்தியாவில் வரப்போகுது. ஸ்னாப் டிராகன் 8 Gen 1ல் தான் கொடுக்குறாங்க. இந்த லைன் அப்லேயே வந்து இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனும் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது, Motorola Edge 30 Ultra.
இந்த அல்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டைலஸ் பென்னோட இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி இமேஜஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. கூடவே வந்து ஒரு ஃபோலியோ கேஸும் வந்து இது கூட லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இன்னும் சொல்ல போனால் சாம்சங் உடைய S22 அல்ட்ராவை கம்பீட் பண்ணுற வகையில் வந்து அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் லைனப்பில் ஸ்டைலஸ் பென் இன்டெகிரேட் பண்ணி இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனும் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. iQOO 9 சீரிஸ் February 23 அன்னைக்கு லான்ச் ஆகுது. ஸோ லான்ச்க்கு முன்னாடி iQOO 9 Pro உடைய டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்னாப்டிராகன் 8 Gen 1 அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிவைஸ் உடைய மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப் கூடவே 2K E5 AMOLEDோட லான்ச் பண்ணுறாங்க. 50 மெகா பிக்சல் கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன் மெயின் கேமரா அப்படிங்கிற மாதிரி குளோபலில் லான்ச் ஆன அதே டிவைஸ் தான் இந்தியாவில் லான்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து லான்ச்சுக்கு முன்னாடி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ iQOO 9 Pro ஒரு ரியல் ஃப்ளாக்ஷிப்பாக இந்தியாவில் லான்ச் ஆகுது. சாம்சங்குடைய A சீரீஸில் ஆல்ரெடி A53 A33 இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளே பார்த்துருக்கோம். இப்போ அடுத்ததான் மாடல் நம்பரோட இந்தியாவில் லிஸ்டிங் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா A23. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்லுக் அண்ட் டிசைனும் ரிவீல் ஆயிருக்கு. A52 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் பேக் பேனலில் கேமரா மாடியூல் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. பட் ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப் நாச்சோட கொடுக்குறாங்க. அதோட இது மீடியாடெக் டைமென்சிட்டி 700 அப்படிங்கிற மாதிரி தெரியுது. 5000 mAh கூடவே 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ சாம்சங்குடைய A சீரீஸில் 3வது ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் வரப்போகுது. நீங்கள் ரியல்மி ஃபேனாக இருந்தால் உங்களுக்கு குட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து February and March ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நிறைய இந்தியாவில் லான்ச் ஆகுது. ஆல்ரெடி Realme 9 Pro சீரீஸ் இந்தியாவில் வந்து லான்ச் டேட் கொடுத்துருக்காங்க. இது கூடவே வந்து Realme GT இதில் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் Realme GT 2 லான்ச் பண்ண போகிறாங்க. கூடவே ரியல்மியுடைய என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் Realme C31 and C35 இதுவும் வந்து லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ ரியல்மியுடைய லைனப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்கமிங்லேயே இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதோட Realme 9 Pro இது இந்தியாவில் Feb 16 அன்னைக்கு லான்ச் ஆகுது. ஸோ லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்மார்ட் ஃபோன் Realme 9 Pro and 9 Pro Plus இவங்க லான்ச் பண்ணுறாங்க. 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் ஆன அன்னைக்கு Feb 16 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் Realme 9 Pro and 9 Pro Plus. அதே ஆஃப்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் February 20th அவைலபிளாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் இப்போ டீசர்ஸ் எல்லாமே இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்லைனில் Feb 20th இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ Oneplus ஒரு டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லேட்டஸ்ட் OS கம்மிங் சூன், அதாவது Oxygen OS 13 கம்மிங் சூன் அப்படின்னு டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி Oxygen OS 12 வந்து நிறைய கன்ஃபியூஷனோட யூசர்ஸ் இருக்காங்க. இப்போ ஒரு டீசர் இந்த மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக பேடிஎம் காண்டஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். டாப் 10 பெஸ்ட் மிட் ரேஞ்சில் 6th பிளேஸில் இருந்த ஸ்மார்ட் ஃபோன் இது, அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கிட்ட பேடிஎம் காண்டஸ்ட்கான கேள்விக்கான பதில் 2 factor authentication. நிறைய பேர் சரியான பதில் சொல்கிறீங்க. அதில் வின்னர் வந்து டயட்டபிள். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.